ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nafi'sCooking. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ மோமோஸ். இது ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டொமேட்டோ மோமோஸ் செய்ய ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை நம்ம 1/2 அன் ஹவர் அப்படியே சோக் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதை 1/2 அன் ஹவர் அப்படியே நம்ம சோக் பண்ண போகிறோம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ அந்த மாவு எடுத்து நம்ம இதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா வெளிச்சு எடுத்து இதை நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம எல்லா மாவையும் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி எல்லா மாதிரியும் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்து நல்லா பூண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் 3 தக்காளி. இதில் மெயினே ரொம்ப தக்காளி தான். இதில் பூண்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா சுருள வர வரையும் நம்ம கிளறி எடுக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர வரையும் நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ அதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம இதை 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடித்து கார்னர்ஸ் எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி நல்லா ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ 2 கார்னரையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த கார்னரையும் ஒன்றா இது மாதிரி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரோஸ் பட் மாதிரி இருக்குது. இந்த ஷேப்பில் தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். மோமோஸ் பொறுத்தளவு நம்ம டம்ப்ளிங்ஸ் நம்ம பிடிச்ச ஷேப்பில் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது.
இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஸோ நான் இந்த மெத்தடில் நான் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மெத்தடில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட், பார்க்கவும் ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 2 கார்னரையும் ஒன்றா அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா டம்ப்ளிங்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் ரொம்பவே டேஸ்டியான டொமேட்டோ மோமோஸ் ரெடி. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ஸ்பூன் வச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான டொமேட்டோ மோமோஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.